வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம கங்னம் பி-சைடு எபிசோட் 6க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரப்ஷன் பொலிட்டிக்கெல்லாம் போனாலும் சில விஷயங்களை நச்சுன்னு அடிச்சிருப்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பெஸ்ட்டாகவே எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் ரெண்டு எபிசோட் தான் இருக்குது. அதோட இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிடும். கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. இப்போதைக்கு ஜெய் இறந்தாங்களே அந்த சம்பவத்துலேருந்து இந்த ஸ்டோரி ஒரு 3 மாதத்துக்கிட்ட நடக்கிற மாரி சொல்கிறாங்க. அது வகையில் இப்போதைக்கு கதையோடைய ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை செஞ்சுன்னு இருக்கார். கங்னம் முழுக்கவே எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அதை இவர் செக் பண்ணியிருக்காரு. ஜெயோடைய இறப்பை தொடர்ந்து இன்னும் ஹீரோ மீண்டு வரல நமக்கு தெரிய வருது. அது வைக்கல இவர் இந்த வேலைலாம் பார்த்துன்னு இருக்காரு. இவருக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்தமாதிரி நீ வேறு ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணும், 2 விஐபி கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஒரு பொண்ணு வந்து ஹீரோடைய டாக்ஸியில் ஏற அவருமே அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணுடைய மூஞ்சி முழுக்க அடிபட்டு இருக்குது. அதை இவர் பார்த்து கொஞ்சம் கஷ்டத்தோடு போகிறாரு. இவருக்கு மேபி ஜெயோடைய நினப்பு வந்திருக்கலாம். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவர் அந்த பொண்ணு இறங்க வேண்டிய இடத்துல ட்ராப் பண்ண அந்த பொண்ணு அவள் மூஞ்சில் பட்ட அடியெல்லாம் மேக்கப் மூலியமாக கவர் பண்ண இவர் சன்கிளாஸ் தராரு. அப்படியே இவருக்கு சொன்ன மாரி அந்த பொண்ணை சேஃபாக கூட்டான்ற மாரி ஒரு கிளைண்ட் ஆஃபர் வருது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு இடத்துல ட்ரக்லாம் கொடுத்து மட்டையாக்கி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணை தான் இவர் கூப்பிட போகிறாரு. அந்த இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நெக்கிலாக பேச அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செம கடுப்பாயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களாம் பெரிய ஆட்கள்ன்றதுனால ஹீரோ எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் அவங்கள மிரட்டிட்டு மட்டும் வராரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஓவராக பேசியிருந்தவனே கழுத்தில் ஸ்கார்ஃப் இருக்கும். அந்த ஸ்கார்ஃபை இவன் எடுத்துன்னு போக அவனுமே அந்த ஸ்கார்ஃப் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்து உனக்கு தெரியுமான்னு போது இவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கார்ஃபை அந்த பொண்ணுக்கு மேலே போட்டு விடுறாரு. இப்போதைக்கு ஹீரோ அந்த பொண்ணை இவளுடைய இடத்துக்கு கூட்டின்னு போகலான்னு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பணாத்தின்னு இருக்கேன். ஹீரோ வந்து இதை பற்றி உனக்கு தெரியுமான்ற மாரி சம்திங் ஒரு போதைப் பொருள் எடுத்து காமிக்கிறாரு. அது ரெட் கலரில் இருக்குது, இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க அவங்க வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும், இதோடைய பேர் நியான்னு சொல்ல அதை ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. நியானான்னு சொல்லிட்டு இதை பற்றி இவர் செக் பண்ணலான்னு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெய் ஒருத்தவங்க போன எபிசோடில் பார்த்துருந்துருப்பாங்க, சூயின்றவங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கோங்க, நான் இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போகிறேன்ற மாரி இவங்க சொல்ல ஹீரோவுமே சரின்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அவங்க போகும்போது பின்னாடி அவங்கள ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது இவருக்கு ஒரு வகையில் தேவைப்படுன்ற மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்படியே இவருடைய வீட்டுக்கு போய் அந்த நியோனை பற்றி தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு இருக்காரு. அப்படியே ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆன இவருடைய ஃபோனை எடுத்தால் இவருடைய ஒய்ஃபு பொண்ணு அதுக்கடுத்ததாக ஜாங்கோன்ற மாரி ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ தலைமறைவு ஆகிறதுக்கு முன்னாடி கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார்ல, கமிஷனர் மூன், போன எபிசோடில் கூட பார்த்துருக்கலாம். இவர் தான் ஹீரோ கூட மிஸ்ஸிங் யூனிட்டில் போடுறது. அங்கே போட்டதுனால எங்கே வந்து நிற்கிறாருன்னு பார்த்தீங்களா. இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் இதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல, நீ உன்னுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக கூட இருக்கலாம்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ தான் இந்த ஒரு வழியை சூஸ் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்படியே ஹீரோவுக்கு ஜெயோடைய சாட் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி இருக்குன்னு தெரிய வருது. இது ஹேசியோவாக இருக்கலான்னு அவர் நம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் சில ஆட்கள் போதைப் பொருளை கெடுத்தின்னு இருக்காங்க. அந்த இடத்துல காமிக்கிறாங்க. இது மொத்தத்தையுமே பின்னாடி இருந்து ஜிசாங்குக்கு நோட்டீஸ் பண்ணியிருந்தா இருக்காரு. ஜிசாங்குக் இந்தமாரி ஜெயோடைய இறப்பை தொடர்ந்து இவருமே வரலான்னு சொல்லலாம். அது வகையில் அவங்க எங்கே போகிறாங்கன்ற விஷயத்த இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவங்க போகிற இடத்துக்கு இவருமே போக அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த ட்ரக்குமே இவர் பார்க்குறாரு. அந்த இடத்துல இருக்கிறவருமே நீ கங்னம்மை விட்டு போயிட்டான் நான் நினச்சேன், நீ எப்படா திரும்ப வந்தேன்னும் போது இது என்னன்ற மாரி அந்த ட்ரக் எடுத்து இவன் பேச இது வந்து புது ட்ரக்குன்னு சொல்கிறாங்க, இதை ஒன்றும் லான்ச் பண்ணலையா, இதை கங்னம் ட்ரேடிங் தான் லான்ச் பண்ண போகிற விஷயத்த இவன் சொல்கிறான். அவங்க லான்ச் பண்ணுறதுக்குள்ளார நான் மொத்தமாகவே அழிக்கிறேன்னு இந்தமாதிரி பெட்ரோலை ஊற்றி அது மொத்தத்தையுமே எரிச்சிடுறாரு. அவனுமே இதை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு போது அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு அவர் போயிடுறாரு. அப்படியே ப்ராசிக்யூட்டர் சியோவை காமிச்சா இந்த 3 வருஷம் ப்ராசிக்யூட்டர் சியோவையும் சும்மா விடல. அவங்க இப்போதைக்கு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அது வகையில் தான் இவங்க நடந்து வர ஏகப்பட்ட பேர் கரப்ஷன் அது இதுன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸிங்லாம் பற்றி பேசுகிறாங்க, மிஸ்ஸிங் யூனிட்டை பற்றி பேச அதுக்கு இவங்க பெருசாக பதில் சொல்லாமல் நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒருத்தன் ஃபோனை வச்சு இந்தமாரி இங்கே நடக்கிற கரப்ஷனை பற்றி அவங்க கொஞ்சம் டீட்டெயிலிங்காக கேட்குறான். ப்ராசிக்யூட்டர் டாக் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு. அப்படியே போன எபிசோட் ஃபினிஷ் ஆன இடத்துக்கு அந்த இடத்துல மிஸ்டர் சோய் வந்து ஓப்பனாகவே சியோ கிட்ட ஆஃபர் தான் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு டாக் ரொம்ப கரப்ஷன் ஆகிட்டா, அவனை கீழே குறைக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மிஸ்டர் சோயும் ப்ராசிக்யூட்டர் சியோவும் ஒன்று சேர்ந்து நிறுத்துது. அப்படியே ஹீரோ ப்ராசிக்யூட்டர் சியோவை பார்க்க வராரு. பார்க்க வரது மட்டும் இல்லாமல் வைஸ் மினிஸ்டருடைய பையன் வந்து ட்ரக் எடுத்த விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. அதை யாரோ ஒருத்தவங்க மூடி மறைச்சிருக்காங்க, அது வேறு யாரும் கிடையாது நீ தான் சொல்ல அந்த இடத்துல ஹீரோவுமே என்ன சொல்கிறேன்னா, புது ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதோடைய பேர் நியான், இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சியோ கிட்ட பேசிட்டு அப்படியே போயிடுறாரு.
அப்படியே இன்டர்வியூ எடுத்த இடத்துல சிஓ வந்து அது மொத்தத்தையுமே நாங்கள் பார்த்துப்போம், கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையுமே வெளியே வரும்ன்ற மாரி பதில் அறி கொடுத்துட்டு அப்படியே அவங்க உள்ளார போக, அப்படியே இந்த பக்கம் பெரிய தலைங்களாம் இருக்குல்ல, அவங்களும் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. அந்த இடத்துல ஹெல்த் சென்டர்னு என்னமோ ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்களா, அதுக்கான ஒரு மீட்டிங்னா நடக்குது. சோய் இதுக்கு முன்னாடி டாக் பார்க்க வந்திருப்பாரு. சோய் இப்போதைக்கு இந்த பெரிய தாலிங்க குரூப்பில் செக்ரட்டரி ரோலில் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல டாக் இவரை பார்க்க வரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஏகப்பட்ட கரப்ஷன் கங்னம் நடக்குது. அதே சமயத்தில் நாங்கள் புதுசாக டவுன் அப்பார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், அதுவும் சின்ன டவுன்லன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் விஷயமா இவங்க கிட்ட பேச இந்த அப்பார்ட்மெண்ட்டை நடத்த போகிறது மேயர் வூன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் லோன் ஃப்ராட்லாம் நடந்திருக்கான். அந்த லோன் ஃப்ராடை பற்றிலாம் நமக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் இந்த இடத்துல ப்ராசிக்யூட்டர் சிஓவை காமிச்சா இவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தான் செக் பண்ணியிருக்காங்க. மேயர் வூ தான் இதை ரன் பண்ணுறதுன்னு தெரியுது. சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே நடந்த அந்த லோன் ஃப்ராட்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் லோன் ஃப்ராட் நடந்திருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வர, அதுக்கு நடுவில் இதில் மேயர் வூவுடைய ஒய்ஃபுமே இன்வால்வ் ஆகியிருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குன்னு அவர் சொல்ல, இது மொத்தத்தையுமே தெரிஞ்சுன்னு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக மேயர் வூவே மிரட்ட வராங்க. இவங்க ஒய்ஃப் பண்ண அந்த சில லோன் ஃப்ராட்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் விஷயம் இருந்துச்சுல, அதில் சைன் வாங்கிடுறாங்க. அப்படியே இந்த விஷயத்த இவங்க மிஸ்டர் சோய் கிட்ட சொல்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி அவர் அவங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அதால் தான் அசால்ட்டாக இதுக்கு ஒத்துக்குனாருன்ற மாரி அந்த டவுன் டவுன் விஷயமா இவங்க சர்டிஃபிகேட்லாம் தராங்க. அப்படியே இவங்க ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த இடத்துல டாக் வந்து செமையை அவங்களை பிடிச்சி திட்டின்னு இருக்காரு. நியூ கரப்ஷனில் இன்வால்வ் ஆகுறியான்ற மாரி அவளை திட்டின்னு இருக்கேன். ஆனால் அவங்க தான் இந்தமாரி டாக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஆப் வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தா டாக்கோடைய ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்துக்கு வந்த சிஓ சும்மா வரல, அண்டர் அரெஸ்ட் ரிப்போர்ட்டோடு தான் வந்திருக்காங்க. இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாரண்ட்டை கொண்டாடுறேன். அப்படியே அந்த பக்கம் எல்லாருமே டாக்கை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே ஹீரோ வந்து இவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு போகலான்னு இருக்காரு. போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க உள்ளார இருக்காங்கன்னு தெரியுது. அதெல்லாம் அவங்கள அடிக்கலான்னு போகும்போது உள்ளார இருந்தது ஜாங்கோ தான். இதை இவர் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஜாங்கோவோ, நீ எங்கடா போன, உன்னுடைய பொண்ணு எல்லாருமே உன்னை நினச்சி கவலைப்படுறாங்க, உனக்கு உன்னுடைய பொண்ணை பற்றி கவலையே கிடையாதா, நீ எதுக்குடா இப்படி பண்ணுறேன்னு செமையா ஜாங்கோ ஹீரோவை திட்டின்னு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவுமே எனக்கு என் பொண்ணை நினச்சி கவலை தான், அதோட எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை தான் பார்க்குறேன்னு ஜெயோடைய அக்கௌண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்கிறத இவர் காமிக்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க ஜெயோடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியணும், அவங்களோட லொக்கேஷன் சில நாளாக எனக்கு காமிச்சின்னு இருக்குன்னு சொல்ல இவர் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பார். இவர் ஃபஸ்ட்டு அது ஹேசியோவாக இருக்கும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் பேசுகிற தோரணையில் அது ஹேசியோ மாரி இவருக்கு தெரியல. அதே சமயத்தில் ஜூன் கேஸை பற்றி தான் இவர் இவ்வளோ நாளாக விசாரிச்சிருக்காரு. அதை பற்றி ஜாங்கோ கிட்ட சொல்கிறாரு. ஜுன்னுமே இதில் ஒரு வகையில் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஜுன்னுடைய டெத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சூயின் மேலே சந்தேகப்பட்டு சூயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணி போகும்போது ஹீரோ ஆரம்பத்தில் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அந்த பொண்ணு அடிப்பட்டு விழுந்திருக்க. அது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுமே நீ கார் வச்சுருக்கேன்னு கேட்க, கார் வச்சுருக்கேன்னு இவருமே காரில் கூட்டின்னு போக, அதை வந்து பின்னாடி இருந்து ஜீச்சாங்குக்கும் பார்த்துன்னு தான் இருக்க. அப்படியே அடிப்பட்ட பொண்ணை இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் சரின்னு வெளியே வர அந்த இடத்துல ஜீச்சாங்கு, அட நாயை எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா ஜெய்யை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நீ கை விட்டுட்டடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்லன்ற மாரி போட்டு அடிக்கிறாரு. நீ அவளை காப்பாற்றுவேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, அது இப்போ எங்கடா போச்சுன்னு போது அவர் சாரின்னு சொல்ல, எனக்கு உன்னுடைய மன்னிப்புலாம் தேவையில்லைன்னு அப்படியே ஒரு போயிடுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக இவர் சூயின் கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு போலீஸோட வேலை செய்கிறன்ற மாரி சொல்ல, அவன் தான் இந்தமாரி ஜெய்யை கொன்னான்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஜெய்யை எடுத்துக்கின முடிவு, அதுக்கு நீ யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னா சரி எனக்கு இப்போதைக்கு ஸ்கேர் தேவைப்படுறான், ஸ்கேர் இந்தமாரி சோய் கூட தானே வேலை செய்கிறான், அந்த ஸ்கேர் எங்கே இருக்கான்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்க, இவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் கங்னமில் சர்வைவ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், தேவையில்லாத விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக விரும்பலன்னு சொல்ல, அப்படியே ஹீரோவை காமிச்சா ஹீரோக்கிட்ட இந்தமாரி சேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் மெசேஜ் வருது. இந்தமாரி ஒரு இடத்துல மிகப்பெரிய பார்ட்டி செலிப்ரேஷன் இருக்கா, அதே சமயத்தில் நியோன் போதைப் பொருள் இருக்குல்ல, அதை இன்ட்ரடியூஸும் பண்ண போகிறாங்களாம். அந்த விஷயம்லாம் இவருக்கு சேட் அக்கௌண்ட்டில் தெரிய, அப்படியே சிஓவை காமிச்சா சிஓவை இந்த பக்கம் ஜாங்கோவை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காரு. சிஓ யாரை பார்க்க போயிருக்காங்கன்னா இந்தமாரி சோயை தான் பார்க்க போயிருக்காங்க. இவங்க சோய்கிட்ட போய் பயோடோனை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா இப்போதைக்கு ப்ராசிக்யூட்டர் டாக்மே சில விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காரு. அதே சமயத்தில் ஃபார்மசியல் கம்பெனிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு இவங்க கேட்க, சரி எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நான் சொல்கிறேன்ற மாரி இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவர் என்ன சொல்கிறேன்னா அமெரிக்கன் ஃபார்மா கம்பெனி தான் இவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இல்லீகலாக
இந்த மாரி போதைப் பொருளை விற்றுருப்பாங்களே, அதே போதைக்கு இவங்க லீகலாக பண்ண போகிறாங்களா? அது மட்டும் இல்லாமல் பயோடோன் ப்ராஜெக்ட்ன்றது ஒரு ஃபார்மசியல் கம்பெனி ப்ராஜெக்ட் தானா? அந்த ப்ராஜெக்ட்ன்றது இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு ஒரு என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இப்போதைக்கு நியோன்னு ஒரு புது போதைப் பொருள் இறக்கியிருக்காங்களே, அதை சாப்பிட்டோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி ஜாம்பிஸாக மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சரியாகணும், அது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனை க்ரியேட் பண்ணும். அந்த அடிக்ஷன்லேருந்து எல்லாருமே வெளியே வரணும்னா கண்டிப்பாக எங்ககிட்ட தான் கேட்பாங்க. அதெல்லாம் நான் சும்மா இருக்க போகிறது கிடையாது, என் பிஸ்னஸை நான் வளர்க்க போகிறேன். அதில் இந்தமாரி எல்லாருமே அந்த ட்ரக் எடுத்து அடிக்ஷனில் இருக்கும்போது அவங்க க்யூர் ஆகவும் என்கிட்ட தான் வருவாங்கன்னு ஒரு பக்காவான பிளானை போட்டு வச்சுருக்காரு. இவ்வளோ டம்மியாக இருந்துங்கன்னு என்னமா மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அப்படியே ஹீரோ வந்து பார்ட்டி நடக்குதுன்னா அதே லொக்கேஷனில் தான் இருப்பார். அதே லொக்கேஷனில் தான் ஜேயோடைய சாட் அக்கௌண்ட் லொக்கேஷனுமே காமிக்க. அப்போனா இது ஏசியோ தான் இங்கே இருக்கான்னு ஹீரோவுக்கு புரிஞ்சுது. ஹீரோ வேகமாக உள்ளார போக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஜி சாங்கோக்கு இன்னைக்கு ராத்திரி நியூனை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் வர அதை ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஈடோ அகாடமின்ற மாரி அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஹீரோ இருக்கிற இடமும் ஈடோ அகாடமி தான். அந்த ஈடோ அகாடமியில் எங்கனாச்சு ஹேசியோவை பார்க்க முடியுமான்னு இவர் பார்க்குறாரு. அதுக்கு நடுவில் ஒரு பையன் பிரச்சனை பண்ண அவன் கூட இப்படி பிரச்சனை பண்ணிருக்கும்போது இதே இடத்துக்கு ஸ்கேர்மே வந்துன்னு இருக்கு. அவர் வரதுக்கு முன்னாடி உன்னுடைய பொண்ணுங்களை அந்த இடத்த விட்டு கூட்டுக்கிட்டு போயிடுன்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு வாரன் கொடுத்துக்குன்னா ஸ்கேரே இந்த பக்கம் வராரு. சரின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க பொண்ணை கூட்டின்னு போகலான்னு இருக்காங்க. ஜேயோடைய அக்கௌண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துல ஏசியோ இப்போதைக்கு அந்த நியோன் எடுத்திருப்பாங்களே, அந்த நியோன் மொத்தத்தையும் வாமிட் எடுக்க. அது மட்டும் இல்லாமல் சூயனுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இவன் தான் ஜேயோடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவிட்டியில் வச்சுருக்காங்க, அது நீ தானே எனக்கு தெரிஞ்சிச்சுன்ற மாரி அப்படியே மொத்த பொண்ணுங்களையும் கூட்டுக்கிட்டு போக இந்த இடத்துல ஹீரோ செக்ரட்டரி கார்டு கூடலாம் செம்மையாக மல்லு கட்டின்னு இருக்க. அந்த சமயத்தில் இவர் ஏசியோவை பார்த்துருவாரு. ஏசியோவை ஃபாலோ பண்ணின்னு போகிறாரு. அந்த இடத்துல கதவு லாக்கில் இருக்க அந்த கதவை ரத்தம் வர அளவுக்கு உடைக்கிறாரு. அந்த இடத்துல இவருமே ஹேசியோன்னு எவ்வளவோ கத்துறாரு. ஆனால் அவங்க நிற்கலை. கடைசியாக இந்த பக்கம் ஒரு வேனில் எல்லா பொண்ணுங்களையும் கூட்டின்னு போக இவரும் அந்த வேன் பின்னாடி போகிறாரு. ஏசியோவுக்கு அது நல்லா தெரியுது, ஆனால் கண்டுக்கல. அதே சமயத்தில் ஹீரோவை ஒரு காரை அடித்து தூக்கிடுது. யாருன்னு பார்த்தா ஸ்கேரோடைய குரூப் தான். அவங்க வந்து ஹீரோவை அள்ளி தூக்கின்னு போகலான்னு இருக்கும்போது ஜி சாங்குக்கு வந்து அந்த காரை மோதி டெஸ்ட்ராய் பண்ணி அப்படியே பார்க்க இந்த இடத்துல தான் நமக்கு ஜி சாங்குக்குடைய உண்மையான நேம் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ஜி சாங்குக்கு ஒரு நேம் இருந்திருக்கும், இவர் தலைமறைவானதா சொல்லியிருப்பாங்க. இவருடைய ஒரிஜினல் நேம்ன்றது கிம்மின் சுக்னு சொல்கிறாங்க. கீவோன்ற பேரில் தான் இந்த சீரீஸ் முழுக்கவே அப்பேர் ஆகிருப்பார். ஆனால் இவருடைய ஒரிஜினல் நேம் கிம்மின் சுக்குன்ற மாரி அவர் மென்ஷன் பண்ணி கூப்பிட்றாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாரி அவரும் பார்க்க அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதிகமாக பாலிடிக்ஸ் பேசியிருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய விஷயத்த நச்சுன்னு அடித்து சொன்னாங்க. சில இடத்துல ஸ்லோ ஃபேஸிங் இருந்தாலும் தரமான சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த நியோனை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எபிசோடில் பேசியிருப்பாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படி ஹீரோ ஹேசியோவை காப்பாற்ற போகிறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஜி சாங்குக்குடைய பாஸ்ட் என்ன, ஜி சாங்குக்கும் அந்த ஸ்கேருக்கும் என்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஹேசியோ என்ன பிளானிங்கில் இந்த மொத்த விஷயத்தையுமே பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ப்ராசிக்யூட்டர் சியோ இந்த மாதிரி முழுக்கவே அதாவது சோய் கூட சேர்ந்துட போகிறாங்களா, இப்படி சில கொஸ்டின் இருக்குது. ப்ராசிக்யூட்டர் டாக் வேறு ஜெயிலில் இருக்கார். திரும்ப ஒருவன் சியோவுக்கு வேறு மர்டல் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் எந்தமாரி சம்பவம் பண்ண போகிறாரு. இது மொத்தத்தையும் நம்ம வரப்போகிற எபிசோட் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வந்து வேறு எது கிடையாது. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அண்ட் கைஸ் வரட்டேன்.